ஸ்குட் கேம்ல ஒரு கேம் எல்லாத்தையும் வீட்லயே செஞ்சு ப்ளே பண்ண போறோம். நம்ம இந்த ஒரு கேம் எப்படி செஞ்சு ஸ்குட் கேம்ல ரொம்ப ஃபேமஸான டல்கோனா கேண்டி. ஓ நோ गाइस, நான் தெரியாம தப்பா உடைச்சிட்டேன். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு மெல்வி vlogs. இன்னைக்கு நம்ம மெல்வி vlogsல ஸ்குட் கேம்ல ஒரு கேம் எல்லாத்தையும் வீட்லயே செஞ்சு ப்ளே பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு கேம் எப்படி செஞ்சு ப்ளே பண்றது அப்படின்றத गाइस பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ கலர்ல 2 பேப்பரும் ரெட் கலர்ல 2 பேப்பரும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ற மாதிரியே பார்த்து கரெக்டா ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை நம்ம ஆஃபா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஆஃபா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ரெண்டு பக்கமே ஒரே மாதிரியே ஃபோல்ட் பண்ணாதீங்க. ட்ரையாங்கிள் வெவ்வேறு சைடுல வர மாதிரி ட்ரையாங்கிள் வந்து ஃபோல்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா வரும். இதே மாதிரி தான் गाइस நம்ம மீதி பேப்பர்லயும் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ நம்ம மொத்தமா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற இந்த 4 பேப்பருமே எடுத்துக்கங்க. ப்ளூ கலர்ல 2 பேப்பர், ரெட் கலர்ல 2 பேப்பர். இப்போ அதுல 2 பேப்பர் எடுத்து நான் மடிக்கிற மாதிரியே பார்த்து மடிங்க. எனக்கு கொஞ்சம் மடிக்கிறதுல மிஸ் ஆச்சுன்னா கூட இது ஒழுங்காவே வராது. அதனாலதான் அவ்வளவுதான் गाइस, நம்ம ஒன்னு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம ரெட் கலர் பேப்பர்லயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 பேப்பர்லயும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன கேம் செய்ய போறோம் அப்படின்னா ஸ்குட் கேம்ல ரொம்ப ஃபேமஸான டல்கோனா கேண்டி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்து அது ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுல நமக்கு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, உங்க இஷ்டத்துக்கு நீங்க சக்கரை போடுங்க. அதுக்கப்புறமா இதை நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண சக்கரை அப்படியே மெல்ட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். சக்கரை ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் மெல்ட் ஆகிறது விடலாம். எனக்கா மேல மட்டும் ஒரு சில இடத்துல கட்டி கட்டியா இருக்குது. அதனால ஓகே गाइस, இப்போ வந்து சக்கரை நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேல பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவையும் நீங்க உங்க இஷ்டத்துக்கே ஆட் பண்ணுங்க. மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணேன். இதை நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை எடுத்த உடனே சூடு ஆறதுக்கு முன்னாடி நம்ம வேகமா ஒரு பிளேட்ல வந்து ஊத்திடலாம். ஏன்னாக்கா அப்படி ஊத்துனாதான் கரெக்டா இருக்கும். நீங்க அந்த கேண்டியை ஊத்துறதுக்கு முன்னாடி நீங்க எந்த பிளேட்ல ஊத்த போறீங்களோ அந்த கேண்டியை அந்த பிளேட்ல இருந்து ஆயில் தேய்ச்சி வச்சிருங்க.
இப்போ நானுமே வந்து ஆயில் தேய்ச்சி தான் வந்துட்டு ஊற்றிருக்கிறேன். ஏன்னாக்கா ஆயில் தேய்க்காம நம்ம அப்படியே ஊற்றணும் அப்படின்னா அந்த ஒரு கேண்டி வந்துட்டு ஒழுங்காவே வராது, அப்படியே அந்த பிளேட்லேயே வந்து ஒட்டிக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் வச்சு சர்க்கிள் ஷேப் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்னுத்துக்கு ஹார்டின் ஷேப் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பாட்டு கத்தி எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 2 கேண்டி பண்ணேன். ஒன்னு வந்து சர்க்கிள் ஷேப்லயும் இன்னொன்னு வந்து ஹார்டின் ஷேப்லயும் வந்து பண்ணேன். இப்போ நம்ம ஒட்டிட்டு இருக்கிற இந்த ஒரு கேண்டியை பிளேட்ல இருந்து எடுத்துடலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த கேண்டி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தா கையில எடுக்கவே முடியல, ஒரு மாதிரி வழுக்குது. எனக்கு நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சிருந்தோம்ல, அதனாலதான். இந்த கேண்டி சூப்பராகவே வந்திருக்குதுல்ல. நீங்களும் இந்த கேண்டியை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இதை உடைக்க போறோம் காய்ஸ். அதாவது நம்ம ஸ்குவிட் கேம்ல வர மாதிரி ஏதோ அந்த சர்க்கிளை மட்டும் தனியா எடுக்க போறோம். அதுக்காக தான் காய்ஸ் இந்த ஊசி வச்சு குத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊசியை வச்சு என்னதான் குத்தினாலும் இந்த சர்க்கிள் வெளியில வராது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. சரி கையிலேயே உடைச்சிடலாம் அப்படின்னு கையிலேயே எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ நோ गाइस, நான் தெரியாம தப்பா உடைச்சிட்டேன். சோ ஓகே गाइस, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன